மார்ட்டியின் பாடமும் மடகாஸ்கரின் மாற்றமும். நியூயார்க் நகரின் பரபரப்பான உயிரியல் பூங்காவிலிருந்து மடகாஸ்கர் எனும் அடர்ந்த காட்டு பகுதிக்கு வந்தடைந்த மார்ட்டி, அலெக்ஸ், மெல்மன் மற்றும் குளோரியா ஆகிய நால்வரும் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். பூங்காவில் இருந்தபோது அவர்களை கண்காணிக்க ஆட்கள் இருந்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு சரியான நேரத்திற்கு வழங்கப்பட்டது. அவர்கள் எப்போது தூங்க வேண்டும், எப்போது விளையாட வேண்டும் என்ற ஒரு கால அட்டவணை அங்கே இருந்தது. ஆனால் மடகாஸ்கர் தீவில் நிலைமை தலைகீழாக மாறியது. இங்கே அவர்களை கேட்க ஆள் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் ஓடலாம், எப்போது வேண்டுமானாலும் தூங்கலாம் என்ற நிலை உருவானது. குறிப்பாக மார்ட்டிக்கு இது மிகவும் பிடித்துப்போனது. அவன் காலையில் சூரியன் உதிக்கும் வரை தூங்குவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அலெக்ஸ் பசி எடுத்தால் மட்டுமே எழுந்து அலைந்தான். மெல்மன் தனது உடல் நலத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கண்ட நேரத்தில் புற்களை மேய்ந்தான். குளோரியா நாள் முழுவதும் சேற்றில் படுத்து கிடந்தாள். சில வாரங்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் மார்ட்டி எழுந்து ஓட முயன்றபோது அவனால் ஒரு சில தூரம் கூட வேகமாக ஓட முடியவில்லை. அவனது கால்கள் தளர்ந்து போயிருந்தன. அலெக்ஸின் கம்பீரமான கர்ஜனை ஒரு சிறிய பூனையின் சத்தம் போல தேய்ந்து போயிருந்தது. மெல்மனுக்கு அடிக்கடி தலைவலியும் சோர்வும் ஏற்பட்டது. ஒழுங்கற்ற தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தால் அவர்கள் அனைவரும் தங்கள் பொலிவை இழந்தனர். அப்போது அங்கு வந்த லெமூர் ராஜா ஜூலியன் அவர்களை பார்த்து கேலி செய்தான். நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறீர்கள். காடு என்பது சுதந்திரமான இடம்தான். ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதுவே நமக்குச் சுமையாகிவிடும். நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்து காட்டை ஒரு முறை சுற்றி வருவேன். மாலையில் கூட்டமாக அமர்ந்து உணவு உண்பேன். ஒரு முறையான வாழ்க்கை முறை இல்லையென்றால் காட்டில் உயிர் வாழ்வது கடினம் என்றான். ஜூலியனின் பேச்சில் இருந்த உண்மையை அலெக்ஸ் உணர்ந்தான். அவன் மற்ற நண்பர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டினான். நாம் மீண்டும் பழையபடி ஒரு கால அட்டவணையை உருவாக்க வேண்டும் என்று கூறினான். அதன்படி அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டினார்கள். தினமும் அதிகாலை சூரியன் உதிக்கும் போதே அனைவரும் கடற்கரைக்குச் சென்று குளித்துவிட்டு வர வேண்டும். காலை உணவை அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து தேடி உண்ண வேண்டும். மதிய வேளையில் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மாலை வேளையில் மார்ட்டி மற்றவர்களுக்கு ஓட்டப்பந்தய பயிற்சி அளிக்க வேண்டும். மெல்மன் காட்டில் உள்ள மூலிகைகளை கண்டறிந்து அனைவருக்கும் வழங்க வேண்டும். இரவு சந்திரன் உதிக்கும் முன்பே அனைவரும் தூங்கச் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மாற்றத்தை செய்ய மார்ட்டிக்கு கடினமாக இருந்தது. தூக்கத்தை விட்டு எழ அவன் மிகவும் சிரமப்பட்டான். ஆனால் அலெக்ஸ் அவனை விடாமல் ஊக்கப்படுத்தினான். ஒரு வாரம் இந்த முறையான வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றிய பிறகு பெரிய மாற்றம் தெரிந்தது. மார்ட்டியின் உடலில் பழைய வேகம் திரும்பியது. அவன் காட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மின்னல் வேகத்தில் ஓடினான். அலெக்ஸின் கர்ஜனை காடு அதிரும்படி கேட்டது. மெல்மன் மற்றும் குளோரியா மிகவும் சுறுசுறுப்பாக மாறினார்கள். அவர்கள் இப்போது முன்பை விட அதிக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உணர்ந்தனர். ஒழுக்கமான அன்றாட பழக்கவழக்கங்கள் தான் ஒருவரை திறமைசாலியாக மாற்றும் என்பதை மார்ட்டி அன்றைய தினம் புரிந்து கொண்டான். காட்டின் சுதந்திரத்தையும் அவர்கள் அனுபவித்தனர், அதே சமயம் தங்களைச் சிதைக்காமல் ஒரு முறையான வாழ்க்கையையும் வாழ்ந்தனர். கதையின் நீதி: ஒருவரது திறமையும் ஆரோக்கியமும் அவர் பின்பற்றும் ஒழுக்கமான அன்றாட பழக்கவழக்கங்களிலேயே ருட்டீன் அடங்கியுள்ளது. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அழிவை தரும், ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கை வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரும்.